இந்த மாதிரி ஹெர்னியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க என்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ முக்கியமாக சர்ஜரி அவாய்ட் பண்ணணும்னா இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் உங்களுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. உடம்புல கேஸ் ஃபார்மேஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியாக பேக் பெயினோ இல்லை வந்து அடி வயிற்றில் வந்து ஒரு அசௌகரியமோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது உங்கள் செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆவியில் வேக வச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. சாப்பாட்டுக்கு அப்புறமா ஜீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓம தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம், இல்லை திரிக்கடுகுன்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பசி சரியாக எடுக்கலை, வயிறு மந்தமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவின இஞ்சி, அது கூட வந்து ஒரு பிஞ்சளவுக்கு இந்துப்பு சேர்த்து நல்லா மென்று சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கேஸ் ஃபார்மேஷன் வந்து இருக்காது. ரெண்டாவது, உங்களுடைய அந்த ஹெர்னியா சம்மந்தமான விஷயங்களை சரி பண்ணணும் அப்படின்னா அப்டாமினல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். தும்மல் தொடர்ந்து இருக்கா, உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கோங்க. அடிக்கடி இருமல் வருதா, அதே மாதிரி சடனாக குனிஞ்சு வந்து வெயிட் தூக்காதீங்க. மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்டாமினல் ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, தரையில் வந்து படுத்துட்டு நம்ம வயிற்றில் ஒரு கை வச்சுக்கணும். ஸோ ப்ரீத் இன்ஹேல் பண்ணும் பொழுது, அதாவது நல்லா மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வந்து வெளியே வரணும், மூச்சை வெளிவிடும்போது வயிறு வந்து உள்ளே போகணும். ஸோ இந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நாளையில் 2லேருந்து 3 டைம் வந்து நம்ம பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பெல்விக் டில்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தரையில் நம்ம படுத்துட்டு நம்ம வயிற்றை லைட்டாக வந்து உள்ளே இழுத்துட்டு, ஸோ நம்மளுடைய முதுகு பகுதி கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம படுத்திருக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் ஒரு சின்ன கர்வ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கர்வ் வந்து நமக்கு தரையில் படாது, அந்த கர்வ் வந்து தரையில் படுற மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். இது வந்து மைல்டாக வந்து பண்ணணும். ஸோ தேவைப்பட்டால் மருத்துவர்கள்கிட்ட கேட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணுறது நல்லது.